வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சில் தெரபிஸ்ட் பாட்காஸ்ட். நம்ம ஒர்க்கில், ஸ்டடீஸில், லைஃப்பில் சக்ஸஸ் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஓவராக ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஹைப் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நமக்கு அவங்கள பார்த்து யார் நான், நீ பார்த்த அப்படின்னு சொல்லணும்னு தோணும். இதுதான் சைக்காலஜியில் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன பண்ணால் அந்த ஃபீலிங் சரியாகும், அதை தான் நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன். நான் என்னோடய கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடச்சிது. அதாவது வீக்லி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை கிளைண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். நான் தான் அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணுறதுலேருந்து ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுற வரைக்கும் நான் தான் பண்ணேன். ஆனால் எவ்ரி வீக் அது பண்ணும்போது நம்ம இதை கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கா, நான் கேப்பபிளாக இருக்கேனா அப்படின்ற தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, எப்பவும் யாராச்சும் நம்மளை விட இது நமக்கு ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது நடக்கவே இல்லை. எப்பவும் கிளையண்ட்ஸ் were happy about the presentation. என்னதான் அவங்களுக்கு நம்பர்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் என்னோட வே ஆஃப் ப்ரெசென்டிங் த டேட்டா, ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் எல்லாமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. இருந்தாலும் விடாமல் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்டில் என்னாச்சு அப்படின்னா, என்னோட ஆனுவல் ரிவ்யூ வரும்போது என்னோட மேனேஜர் என்கிட்ட சொன்னார், இந்த ரிப்போர்ட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால, டாப் டு பாட்டம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவருக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தது கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்னு. ஸோ அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, இவர் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாரு, எனக்கு நல்ல ஹைக் கொடுக்குறேன்றாரு. அப்போவும் நான் என்ன சொன்னேன்னா, என்னால் முடிஞ்சதை பண்ணேன், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ என்னமோ தெரியல அப்படின்னு தான் சொன்னேன். என்னால் அந்த சக்ஸஸை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஒரு ஃப்ராடு, வி டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் இருந்துகிட்டே இருந்தது. என்னதான் நம்ம நல்லா பண்ணுறோன்னு எவிடன்ஸ் சொன்னாலும் நம்மளால் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சக்ஸஸை ஏற்றுக்க முடியாத ஒரு பொய்யான நம்பிக்கை தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இதுக்கு காமன் சைன்ஸ் என்னென்னா, என்னோட ஸ்டோரி படியே உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் செல்ஃப் டவுட், நம்மளால் இது முடியாது, நம்ம ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நம்மளே நினச்சிப்போம். அண்ட் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லி டவுன் ப்ளே பண்ணுவோம். அண்ட் இந்த பொய்யான நம்பிக்கையை பொய்யாக்கிறதுக்கு ஓவர் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது, நம்ம ஃப்ராட் பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நம்மளே நிறைய ஓவர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துப்போம். ஸோ இது ஜென்ரலாக யார்கிட்டலாம் பார்க்கலான்னா, ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிட்ட பார்க்கலாம், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பார்க்கலாம், ஆர் ஜென்ரலாக ஒரு புது ரோல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஃபீலிங் வரும். இது நம்ம ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நான் சொன்ன மாதிரி ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரெடியூஸ் பண்ணும், நம்ம மென்டல் ஹெல்த்தில் நிறைய இம்பேக்ட் வரும். இதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணோன்னாலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் நேம் த ஃபீலிங். இது ஃப்ராடுத்தனம் இல்லை, நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம், இது இம்போஸ்டர் சிண்ட்ரோமோட ஃபீலிங் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரெக்காக்னிஷன் அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் தட் ஃபீலிங். ஸோ அதாவது நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் பண்ணுறீங்கன்னா எல்லோரும் ப்ரைஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ 4 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. செகண்ட், உங்களுக்கு ஒரு மென்டரோ ஃப்ரெண்டோ இருக்காங்க அப்படின்னா
அவங்கக்கிட்ட நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை கேட்க ட்ரை பண்ணுங்க. ஆஃபன் எல்லாருக்கும் சிமிலர் ஃபீலிங்ஸும் இருக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஓ இவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டாஸ்க் பண்ணுறீங்களோ இல்லை என்னென்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ, ஸோ ஒர்க்குனா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது அதை ட்ராக் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து இந்த இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வாங்குறீங்க, இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வாங்குறீங்க, இந்த அசைன்மெண்ட்டை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுங்கள். செகண்ட், ரீஃப்ரேம் த மிஸ்டேக்ஸ் ஆஸ் லேர்னிங். ஸோ இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எந்த ஒரு புது வேலையை எடுத்தாலும் அங்கே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வோம். மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ மிஸ்டேக்ஸை ஜஸ்ட் மிஸ்டேக்ஸாக பார்க்காம இது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் யூஸ்வலி டேட்டா, தே ஆர் நாட் ப்ரூஃப் ஆஃப் இன்காம்பிட்டன்ஸ். இதில் பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகும் நம்ம மேலேயே. அண்ட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் திங்கு, செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணது, டிட் வி ஜஸ்ட் டூ தட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே அந்த ஃபீலிங் வரும். அது மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் எப்பப்போ உங்களுக்கு இம்போஸ்டர் ஃபீலிங் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் அந்த ஃபால்ஸ் பிலீஃப் போயிட்டு உங்களுக்கான ட்ரூ பிலீஃப் வர ஆரம்பிக்கும். அதாவது என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ற பிலீஃப். ஸோ மக்களே, நெக்ஸ்ட் டைம் யார் நான் நீ பார்த்த அப்படின்னு யாராவது உங்களை புகழும்போது ஃபீல் பண்ணிங்கன்னா, மேபி அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிங்க. எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அப்புறம் நம்ம சொன்ன டிப்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃபால்ஸ் பிலீஃப் போயிடும். அடுத்த எபிசோடில் நல்லவனாக இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காது அப்படின்றத பற்றி பேசுவோம். அதில் என்ன பேச போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி கேளுங்க. அதுக்குள்ளே இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். We are available on all podcast platforms. Until then, this is your chill therapist signing off. Take care of your mental health. Stay safe, stay healthy. Bye bye.